இந்த ஃபிளைட்ல 171 அகமதாபாத் டு காட்விக் அந்த பறப்புங்கள இந்த கோ பைலட் கிளைவ் லாய்ட் தான் பறந்துட்டு இருக்காரு. ஹி இஸ் பைலட் ஃபிளைங் அண்ட் த கேப்டன் சுமித் சபர்வால் அவரு பைலட் மானிட்டரிங் வாங்க. அவரு லெஃப்ட் ஹேண்ட் சீட்ல இருந்தாலும் அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சீட் தான் பிரதானமான ஒரு இது சீட்டு ஏர்கிராஃப்ட்ல அவர் காக்பிட்ல. ஈவன் தோ அது இது பிரதானமான சீட் இருந்தாலும் கோ பைலட்டா இருக்கவர் தான் இந்த டேக் ஆஃப் செய்திருக்காரு. ஸோ டேக் ஆஃப் செய்தார்னாக்கா அவரோட 2 கையும் வந்துட்டு அந்த கண்ட்ரோல் காலத்துல இருக்கணும். அப்படின்னாக்கா அவரை அந்த ஃபியூல் சுவிட்சஸை மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னாக்க ஒன்லி த பைலட் கேப்டன் சுமித் சபர்வால் தான் செய்திருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னாக்க அவருக்கு எகெயின் அவரோட மோட்டிவ் என்ன? ஏன்னா அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 30 வருஷம் அந்த கம்பெனிலேயே இருந்திருக்காரு. 12 க்ரூ அவரையும் சேர்த்து 2 காக்பிட் க்ரூனும் 10 கேபின் க்ரூ. அவர் 30 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்து அங்க சக தொழிலாளிகளையும் நீங்க வந்துட்டு இவரோட செய்வையில அவங்களோட உயிரிழப்பு இருக்கு. அதை முன்னாடியே நினைச்சிருப்பாரா? அதை நினைச்சிருக்கணும். எனக்கு இந்த பைலட்லாம் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். இதோட கான்சிக்வன்சஸ் அதோட பாதிப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சு அவர் வந்துட்டு இந்த மாதிரி செய்திருப்பாரான்றது ரொம்ப 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 சந்தேகமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எனக்கு அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கு, அவரோட வந்துட்டு அல்ல அவரோட வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு விவாதத்துல போயிடுத்து, அதனால அவர் வந்துட்டு மன அழுத்தம் இருந்திருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் பியூர் ஸ்பெகுலேஷன் சார். எனக்கு அவரோட இது விவாகரத்து வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. இப்போ இந்த ஃபிளைட்ல தான் பண்ணணும்னு வந்துட்டு தெரியல எனக்கு ஏன் செய்திருப்பாரு அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா தேவையில்லாத பேச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒன்று பிஜிசி ரிப்போர்ட்ல இது செய்திருக்கவே கூடாது.